எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமா எனக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க. நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நம்ம ராவணனை வந்துட்டு ஏன் எல்லாரும் வந்து கெட்டவன் கெட்டவன் சொல்லி சொல்றாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு விஷயம் எதுக்காக சொல்றாங்கன்னா, சீதையை தூக்கிட்டு வந்ததுக்காக சொல்றாங்க. அப்போ சீதையை ஒரு நாட்டோட இளவரசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இலங்கைய ஆண்ட ஒரு மாபெரும் மன்னன். அவர் இருக்க வரைக்கும் இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம்ன்றது எதுவுமே தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தவர். 10 கலைகள்ல தலை சிறந்தவர். அப்படி இருந்தவர் ஒருத்தர் ஒரு சீதையை தூக்கிட்டு வந்ததுக்காக நம்ம அரக்கன், அவரை கெட்டவன் சொல்லி சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரை விட கலைகளை சிறந்தவர் யாரும் கிடையாது. ஆட்சி, அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே சிறந்தவர் எதுவுமே கிடையாது அவரை விட. எத்தனைக்கும் மேல வந்து ஒரு சிவபக்தன். கிட்டத்தட்ட அவர் சிவனை கைலாக்கியும் தூக்கி பார்த்து தோத்து போனவர் சிவன் கிட்ட. அப்படியேப்பட்ட ஒரு சிவபக்தன். நம்ம ஏன் எல்லாரும் அரக்கன்னு சொல்லி சொல்றோம்? சீதையை கூட்டு வந்து வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக. அவர் சீதையை எதுக்காக கூட்டு, அவர் தங்கச்சியை அவமானப்படுத்தினதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் சீதையை கூட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி கூட்டிட்டு வந்தோம். சீதையை வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கைப்படாம இந்த மாதிரி வச்சு பாத்துக்கிட்டா இருந்தா நம்ம புராணங்கள் கதைகள் எல்லாமே சொல்றோம். அப்படி இருந்தும் அப்போ தங்கச்சிக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்டையே இழந்த ராவணன் பெரியாளா? இப்படி எனக்கு இது எதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராவணனை கெட்டவன் சொல்றேன் எனக்கு புரியல. இதுல ராவணனை கெட்டவன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்து எனக்கு தோணிட்டே இருந்த ஒரு விஷயம். சோ இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல. இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ராவணன் ஒரு கெட்டவன் கிடையாது, ஒரு தலை சிறந்த அரசன் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்னன்னு தோணுறதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.